வணக்கம். அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடத்தில் ஒரு சிறு ஜோதிட குறிப்பை பகிர்ந்து கொள்ள வருகிறேன். சனி பகவானை பற்றிய அந்த குறிப்பை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். சனி பகவான் என்றாலே நாம் அனைவரும் பயப்படுகிறோம். அந்த அளவுக்கு அவர் ஒன்றும் மோசமான கிரகம் அல்ல. அவரும் நல்லதை கொடுக்கக்கூடிய கிரகம்தான். சனி பகவான் தான் கால புருஷனுக்கு 10வது வீட்டின் அதிபதி, தொழில்காரகன், கர்மக்காரகன், ஆயுள்காரகன் என அனைத்து முக்கிய பொறுப்புகளையும் கொண்டவர் சனி பகவான் தான். அப்பேற்பட்ட சனி பகவான் லக்னத்திற்கு 2ஆம் வீட்டிலோ எந்த லக்னமாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், உங்களுடைய லக்னம் எந்த லக்னமாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், ராசி எந்த ராசியாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், உங்கள் நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் எந்த நட்சத்திரமாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், உங்கள் லக்னத்திற்கு 2ஆம் வீட்டில் சனி பகவான் இருக்கிறாரா என பாருங்கள். உங்கள் லக்னத்திற்கு 11ஆம் வீட்டில் சனி பகவான் இருக்கிறாரா என பாருங்கள். இந்த 2 இடத்திலும் சனி பகவான் இருந்தால் கண்டிப்பாக அவர் முன்னோர்கள் தேடிய சொத்துக்கள், அதாவது தகப்பனார் தேடிய சொத்துக்கள், தாத்தா தேடிய சொத்துக்கள், முப்பாட்டன் தேடிய சொத்துக்கள், இவையெல்லாம் கடந்து இவர்களெல்லாம் தாண்டி அதிகமான அளவு சொத்துக்களை சேர்த்து விடுவார். அது மட்டும் அல்லாமல் இவர்களெல்லாம் சேர்த்த புகழையெல்லாம் கடந்து அதிகமான புகழையும் பேரையும் செல்வாக்கையும் அவர் பெற்று விடுவார். ஆதலால் சனி பகவான் என்றால் நாம் பயப்படுவதற்கு தேவையில்லை. உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கிறது என பார்த்து கொள்ளுங்கள். மற்றவற்றை நாம் அடுத்த வீடியோவில் காண்போம். நன்றி, வணக்கம்.